மதுரை அழகர்மலை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் தைலக்காப்பு திருவிழா. கோலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்ட மலை, இருமாலிரும் ஜோலை மலையதே என புகழப்படும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுரை அருகே அமைந்துள்ளது கள்ளழகர் திருக்கோயில். திருமாலிரும் ஜோலை என்று வைணவர்களால் அழைக்கப்படும் இக்கோயில் மதுரையில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று. சோலை மலை, திருமாலிரும் ஜோலை, மாவிருங்குன்றம் என்ற பெயர்களையும் தாங்கி நிற்கிறது. கருவறையில் பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி எனப்படுகிறார். உற்சவ மூர்த்தி அழகர் அல்லது சுந்தரராஜ பெருமாள் எனப்படுகிறார். மூலவர் மற்றும் உற்சவர் இருவரும் கையில் சங்கு, சக்கரம், வாள், கோதண்டம் மற்றும் கதையாகிய பஞ்ச ஆயுதங்களுடன் காணப்படுகின்றனர். உற்சவர் சிலை அபரஞ்சிதா என்ற தங்கத்தால் ஆனதாம். இது தூய்மையான தங்கம் என்று கூறப்படுகிறது. திருமஞ்சனம் நூபுரகங்கை நீரால் மட்டுமே செய்யப்படுவது மிக மிக விசேஷம். ஐயா அழகர் மாறாரையா, அள்ளி வரங்களும் தாராரையா, கோவிந்த மாறாரையா, நம்ம குறைகளும் தீருமையா. வானகிளிய போல வசத்தோம் நாடறிய வந்து மனக்குடிய மக்களெல்லாம் இந்த தலத்தின் க்ஷேத்திர பாலகர் என்று போற்றப்படும் வைரவர் இந்த தலத்தில் தனது சேவையை வழங்குகிறார். மேலும் ஏராளமான சக்திகளை கொண்ட சக்தி வாய்ந்த கடவுள் என்றும் கூறப்படுகிறார். இந்த கள்ளழகர் திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் தைலக்காப்பு உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தைலக்காப்பு உற்சவம் தற்போது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருடத்திற்கு ஒருமுறை கள்ளழகர் பெருமாள் மலை உச்சியில் உள்ள நூபுரகங்கையில் ஐப்பசி மாதம் சென்று நீராடி வருவது தனிச்சிறப்பு. அந்த வகையில் இந்த ஆண்டு தைலக்காப்பு உற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஸ்ரீ கள்ளழகர் என அழைக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் நூபுர கங்கையில் எழுந்தருளி தீர்த்தமாடும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை ஒட்டி முன்னதாக மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் சடைமுடியுடன் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மலர் மாலை மற்றும் பச்சை வர்ண கிளியுடன் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கிலே நூபுர கங்கைக்கு புறப்பாடாகி திருக்கல்யாண மணிமண்டபத்தில் எழுந்தருள்வார். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் மேலதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் திருக்கோயிலில் இருந்து புறப்பட்ட பெருமாளுக்கு மலையின் வழியில் உள்ள அனுமார் கருடன் தீர்த்த எல்லையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். நம்ம அழகர் ஐயா அழகர் மாறாரையா, அள்ளி வரங்களும் தாராரையா, கோவிந்த மாறாரையா, நம்ம குறைகளும் தீருமையா. அதனைத் தொடர்ந்து மலைப்பாதை வழியாக சென்று மலை உச்சியில் உள்ள நூபுர கங்கை மாதவி மண்டபத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் பெருமாளுக்கு சம்மங்கி சந்தனாரி திருத்தைலங்கள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த தைலக்காப்பு உற்சவமானது தற்போது பக்தர்கள் புடைசூழ அங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசி திதியன்று இந்த நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடினால் கவலையற்ற வாழ்க்கையும் எதையும் எதிர்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான மனோதிடம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரமபத பதவியும் கிடைக்கும் என்பது பக்தர்களினுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை. இட்ட சித்தி எய்துவீர் ஆயின் இட்ட சித்தி எய்துவீர் நீரே என்று இந்த சிலம்பாறு என்ற நூபுர கங்கையை இட்ட சித்தி என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. ஒருமுறை திருமாலை தரிசித்துவிட்டு திருவரங்கம் செல்கிறான் மாடலன் என்பவன். அவன் வழியில் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருந்த போது கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரையும் சந்திக்கிறான். புலம்பெயர்ந்து நல்வாழ்வை எதிர்பார்த்து செல்லும் கோவலன், கண்ணகிக்கு துணையாக வந்த கவுந்தியடிகள் ஆகியோரை ஆறுதல் படுத்தும் நோக்கத்துடன் அந்த மலையில் அமைந்திருக்கும் 3 தீர்த்தங்களை பற்றி சொல்கிறான். இங்கிருந்து இடப்பக்கமாக நீங்கள் சென்றால் திருமால் குன்றத்தை காண்பீர்கள். அங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. அந்த பாதை வழியாக சென்றால் 3 தீர்த்தங்களை காண்பீர்கள்.
புண்ணிய சிரவணம், பவகாரிணி, இட்டசித்தி என்ற பெயர்கள் கொண்டவை அவை. முதலாவதான புண்ணிய சிரவண பொய்கையில் நீராடினால் இந்திரன் எழுதிய ஐந்திர வியாக்கரணம் என்ற நூலறிவை நீங்கள் பெறுவீர்கள். பவகாரணியில் மூழ்கி எழுந்தால் பிறவி பற்றிய ஞானம் உண்டாகும் என்றும், இட்டசித்தியில் நீராடினால் எண்ணியதெல்லாம் கைகூடும். இந்த இட்டசித்திதான் சிலம்பாறு என்கின்ற பெருமை வாய்ந்த நூபுர கங்கை. இந்த நூபுர கங்கையில்தான் சுந்தரராஜ பெருமாள் இன்னும் சற்று நேரத்தில் எழுந்தருளி நீராடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். பேரிரைச்சலுடன் வீழ்கின்ற அந்த நூபுர கங்கை என்னும் ஆற்றருவி, அப்படி பேரிரைச்சலுடன் விழும் அருவியை கொண்டிருக்கும் கானகமும் ஓர் உயர்ந்த மலையையும் கொண்டிருக்கிறது. இந்த மலை மீதுதான் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோவிலில்தான் அழகாக வீற்றிருக்கிறார் நம் பெருமாள். உலகத்து அழகையெல்லாம் தானே உறிஞ்சி மயக்கும் தோற்றம் கொண்டு திகழ்பவன். இந்த பேரழகன் சுந்தரவல்லி தாயார் கண்டு பெருவிருந்தாக அனுபவிக்கும் பாங்காகவும் தாயார் பெருமை கொள்ளும் வகையிலும் அமைந்திருக்கிறான். பல படிகள் ஏறி இந்த நூபுர கங்கையை அடையலாம். எங்கிருந்து உருவாகிறது, எப்படி பெருகுகிறது என்ற மர்ம முடிச்சு அங்கு சென்று காணும் பக்தர்களுக்கு எழும். வியப்பு மேலிட அருகே சென்றால் ஒரு கட்டுப்பாடு கருதி ஒரு அறையை அந்த ஊற்றை சுற்றி உருவாகி இருப்பதையும் நாம் காணலாம். துவாதசி திதியன்று இந்த நூபுர கங்கையில் நீராடுவது அனைத்து வகையான பாவங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கும் என்கிறார்கள். குறிப்பாக ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை துவாதசி திதியன்று நீராடினால் கவலையற்ற வாழ்க்கை, எதையும் எதிர்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான மனோதிடம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பரமபத பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிழக்கு மேற்காக 16 கிலோமீட்டர் நீளமும் 1000 அடி உயரம் என்று திகழும் இந்த அழகர் மலையின் கிரீடமாக விளங்குகிறது இந்த நூபுர கங்கை. கங்கை நதியின் மூலம் அறிய முடியாதிருப்பது போலவே இந்த நூபுர கங்கையினுடைய பிறப்பிடமும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாகவே கருதப்படுகிறது. திடீரென பொங்கி பெருகும் இந்த நதி பெருமாளினுடைய சிலம்பில் பட்டு தெரித்த நீர்த்துளி என்ற புராண செய்தியில் இருந்து இந்த ரகசியம் இன்னும் அறியப்படாததாகவே இருக்கிறது என்றே தெரிகிறது. இந்த நூபுர கங்கையினுடைய அழகை நினைத்தபடி மனம் குளிர நீராடிவிட்டு படியேறி மேலே சென்றால் ராக்காயி அம்மன் வரவேற்கிறாள். பேரழகுடன் திகழும் இந்த அம்மன் இந்த நூபுர கங்கையினுடைய காவல் தெய்வமாக விளங்குகிறாள். இந்த ராக்காயி அம்மன் யானையினுடைய துதிக்கை போல பருமனாக அமைந்த கோமுகியின் வழியாக மாதவி மண்டபத்தில் வந்து விழுகின்றது இந்த நூபுர கங்கை தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் இரும்புச்சத்து, தாமிரச்சத்து அதிகம் இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் கூட சொல்கின்றன. பல்வேறு நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டதாக இந்த தீர்த்தம் விளங்குவதால் பக்தர்கள் இதில் நீராடி பெருமாளினுடைய கருணையையும் பெறுகிறார்கள். அதே போல இந்த தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும் போது சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. சோலைமலையின் கீழ் வீற்றிருக்கும் அழகரினுடைய அடிகளை வருடிக்கொண்டு கடைசியாக ஏரிகளில் கலந்து வயல்களிலும் பாய்கிறது. ஆற்று நீரினுடைய ருசியும் ஆற்று நீரால் விளையும் தானியங்களின் ருசியும் மிகுந்து இருப்பதால் தான் இதற்கு தேனாறு என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இந்த தீர்த்த நீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது. இங்கிருந்து சற்று தொலைவில் இருக்கிறது அனுமன் தீர்த்தம். இங்கு ஒரு அனுமன் ஆலயமும் கூட அமைந்துள்ளது. இதற்கு சற்று மேலே கருட தீர்த்தம் மற்றும் கருடர் கோயிலும் இருக்கின்றன. அதனுடைய பக்கத்தில் பாண்டவர் தீர்த்தமும் கோவிலும் காணப்படுகிறது. அழகர் கோவிலுக்கு சென்று வடக்கே சென்றால் உத்தர நாராயணவாவி என்னும் தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்தை கொண்டுதான் அழகர் கோவிலின் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகமும் சமையலும் செய்யப்படுவதாக ஒரு ஐதீகம். அழகரினுடைய திருமஞ்சனத்துக்கு மட்டும் தினமும் 2 மைல் தொலைவில் உள்ள நூபுர கங்கை தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது. சைத்ரோற்சவ காலத்தில் அழகர் மதுரைக்கும் வண்டியூருக்கும் போய் தங்கி இருப்பார் என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்போதும் கூட நூபுர கங்கை தீர்த்தம் கொண்டு வந்துதான் அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. வேறு தீர்த்தத்தினால் அழகரை நீராட்டினால் அவரது உருவம் கருத்து விடுவதாக சொல்கிறார்கள். இந்த நூபுர கங்கை தீர்த்தத்திற்கும் ஒரு புராண கதை உள்ளது. பெருமாளின் வாமன அவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று தனது சிறிய காலடி மூலமாக உலகங்களையும் அளந்து வான் வரை உயர்ந்து நின்றார். பல ஆண்டுகளாக வானுலகத்தில் இருக்கும் பிரம்மதேவன் பெருமாளை காண வேண்டும் என்று தவம் இருந்தார். அப்பொழுது திடீரென்று பெருமாளின் பாதம் தென்பட தனது கையில் வைத்திருந்த சொர்ண கலசத்தில் இருந்த கங்கையின் நீரை பெருமாளின் பாதத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்தாராம். அப்பொழுது பெருமாளின் காலில் அணிந்திருந்த சிலம்பு, அதாவது நூபுரத்தில் கங்கை தீர்த்தம் பட்டு பிரம்மலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து சேர்ந்த இடமே இந்த நூபுர கங்கை என்று கூறப்படுகிறது. அதே போல
பெருமாளின் சிலம்பில் கங்கை விழுந்து வந்ததால் இதற்கு சிலம்பாறு என்ற மற்றொரு பெயரும் பெற்று புண்ணிய தீர்த்தமாக இன்றளவும் விளங்குகிறது. இத்தகைய பெருமை வாய்ந்த தீர்த்தத்தில்தான் இன்றைய தினம் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி நீராடி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். பக்தவச்சலன், பாகவத பிரியன், நித்ய நிர்மலன், புராண புருஷன், புண்டரீகாட்சன், கோவிந்தன், கோகுல நந்தன், நவநீத சோரன், பாவ விமோச்சனன், துஷ்ட சம்ஹாரன், கஷ்ட நிவாரணன், கோவிந்தன், தசரத நந்தன், தசமுக மர்தன், பட்சி வாகனன், பாண்டவ பிரியன், கோவிந்தன், கோகுல நந்தன், வராக நரசிம்மன், சீதா நாயகன், அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன், கருணாசாகரன், சகசரநாமன், கஸ்தூரி திலகன், கோவிந்தன். இங்கே அலங்கார மண்டபத்தில் பல வகையான வாசனை மலர்கள் மற்றும் 9ற்கும் மேற்பட்ட பழங்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்ட மண்டபத்தில் அங்கே சுந்தரராஜ பெருமாள் வெண்மையான பட்டு உடுத்தி சர்வ அலங்காரத்துடன் ரம்யமாக காட்சி தருகின்ற அதே வேளையில் வெள்ளை மலர்களால் இன்றைய தினம் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகிறார். அங்கே பட்டாச்சாரியார்கள் கலசம் ஸ்தாபித்து பெருமாளுக்கு விசேஷ மந்திரங்கள் ஓதி சிறப்பு அர்ச்சனைகள் செய்து வருகின்றனர். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்படும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். கோவிந்தா என்றால் திரும்ப வராதது என்று பொருள்படுமாம். ஆம், அழகர் தரிசனம் பாவத்தை போக்கும், அந்த பாவத்தின் பலன் திரும்ப நம்மை அண்டாது என்று பொருள். கோ என்றால் தலைவன், விந்தம் என்றால் திருவடி. அவன் பாதார விந்தங்களை தரிசித்தால் பாவம் முற்றிலும் நீங்கிவிடும். எனவேதான் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு அழகரை பக்தி பூர்வமாக தரிசிக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் தற்போது கண்டு தரிசித்து வருகிறோம். வால்மீகியினுடைய ராமாயணம், வியாசரினுடைய மகாபாரதம், அழகர் மலையினுடைய பெருமைகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. சித்திரக்கூட மலையில் ராமர், லட்சுமணர், சீதை தங்கியிருந்த பகுதி அழகர் மலையை ஒத்திருந்ததாக வால்மீகியினுடைய குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. பாண்டவர்களில் தர்மர் அழகர் மலைக்கு தீர்த்த யாத்திரை வந்ததாக வியாசர் கூறியுள்ளார். பலராமர் பாண்டிய தேசத்தில் உள்ள விருஷபாத்ரி மலையை தரிசித்துவிட்டு சேதுக்கரைக்கு புறப்பட்டதாக பாகவதமும் சொல்கிறது. இந்த மலையை தரிசித்தவர்கள் பாஜபேய யாகம் செய்த புண்ணியத்தை அடைவதாக நாரதர் பீஷ்மருக்கு உபதேசித்ததாக மகாபாரதமும் கூறுகிறது. இத்தலம் அத்தனை பழமை வாய்ந்த தலமாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் மூன்றாலும் சிறப்பு பெற்றது இந்த திருத்தலம். வராக புராணம், பிரம்மாண்ட புராணம், வாமன புராணம் ஆகியவற்றில் இதனுடைய சிறப்பு கூறப்பட்டுள்ளது. இவற்றை தொகுத்து விருஷபாத்ரி மகாத்மியம் என்றும் ஸ்தல புராணம் வடமொழியில் இயற்றப்பட்டுள்ளது. சுந்தரராஜ பெருமாளுக்கு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் சாம்பிராணி தூபமிட்டு சோடசோபசாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து தீபாராதனையும் காண்பிக்கப்படுகின்ற காட்சிகளை நாம் தற்போது கண்டு தரிசித்து வருகிறோம். சுந்தரராஜ பெருமாளினுடைய சடைக்கு தைலம் வைக்கப்பட்டு சிக்கு எடுக்கப்படும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நூப்புர கங்கை தீர்த்தத்தில் முழு அலங்காரத்துடன் பெருமாள் நீராடுவார். இன்னும் சற்று நேரத்திலே தொடர்ந்து நூப்புர கங்கை தீர்த்தத்திலே முழு அலங்காரத்துடன் பெருமாள் நீராடும் காட்சிகளையும் பக்தர்கள் தரிசிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் பெருமாளினுடைய சடைக்கு தைலம் வைக்கப்பட்டு சிக்கு எடுக்கப்படும் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்டாச்சாரியார் அங்கு திருமுடியை அழகாக எடுத்து அதில் இருக்கும் சிக்குகளை நீக்கி வரும் காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளின் திருமுடிக்கு பட்டாச்சாரியார் தைலமிட்டு அந்த திருமுடியை அள்ளி முடிக்கும் வைபவம் தற்போது நடைபெற்று வருகிறது. பக்தர்களினுடைய கோவிந்த கோஷத்திற்கு இடையே பெருமாளினுடைய திருமுடிக்கு தைலம் சாற்றப்பட்டு பெருமாள் அங்கே அழகாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற காட்சிகளை நாம் தரிசித்து வருகின்றோம். பெருமாளினுடைய நீண்ட திருமுடிக்கு தைலம் சாற்றப்பட்டு பட்டாச்சாரியார் அந்த திருமுடியை அள்ளி முடிவதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு தீப உபசாரணைகளுக்கு பிறகு பெருமாளினுடைய திருமுடிக்கு தைலக்காப்பு இடப்பட்டு பெருமாள் இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பான நூப்புர கங்கையிலேயே முழு அலங்காரத்துடன் நீராடி அருள் பாலிக்கும் காட்சிகளையும் அடுத்ததாக நாம் காண இருக்கின்றோம். வற்றாத நூப்புர கங்கையில் சுந்தரராஜ பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி நீராடி வரும் காட்சிகளை பக்தர்கள் தரிசித்து வருகின்ற அதே சமயம் இக்காட்சிகளை காண்போரினுடைய மனம் குளிர குளிர பெருமாள் அவர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் தந்தருள்வார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. ஆதலால் நூப்புர கங்கையிலே குளிர குளிர தீர்த்தமாடி வரும் சுந்தரராஜ பெருமாளை இருகரம் கூப்பி வணங்குவோம். வேண்டும் வரங்களை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம். மதுரை அழகர்மலை அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில் தைலக்காப்பு திருவிழா